to listen to two great speakers. One is Maulana Maulvi P. Muhammad Sadat Mumbai. He is Imam of Qureshi Kursani Masjid Adyar, and a young and energetic Maulana, and he is famous for his Juma khutbas, well informed and well knowledgeable. Now, let us listen from Janab Muhammad Sadat Mumbai sahab. Yes, Maulana. Start பண்ணு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ஓமியட் கல்வி குழுமத்தின் சார்பாக வாரந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஓமியா கல்வி குழுமத்தை சார்ந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நேரலையின் வாயிலாக இழந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய சலாமினை சொல்லி இந்த உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமீபத்துல ஒரு 2 இன்சிடென்ட். முதல் இன்சிடென்ட் மலப்புரம், கேரளா மலப்புரத்துல திருக்கலங்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியால ஹரிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 பவுன் இருக்கக்கூடிய வளையல மிஸ் பண்ணிடுறாங்க. ஏதோ கூட்டும் போது வீட்டு வேலை பார்க்கும் போது அவங்க நகையை மிஸ் பண்ணிடுறாங்க. தேடி தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. அதை அப்படியே விட்டுறாங்க. தேடி வெக்ஸ் ஆகி இனிமேல் கிடைக்காது போல தெரியுது அப்படின்னு விட்டுறாங்க. இந்த சம்பவம் நடந்த 3 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தருடைய வீட்டுல அவரு தான் வீட்டுல இருக்கக்கூடிய மாமரத்துல ஏறி மகளுக்கு மாங்காய் பறிச்சு கொடுக்கறதுக்காண்டி மாமரத்துல ஏறுறாரு. அங்க காக்காலாம் கூடு கட்டி இருக்கு. அந்த கூட்டெல்லாம் களைச்சு விட்டுட்டு மாங்காய் பறிச்சு மகளுக்கு கொடுக்குறாரு. அந்த களைச்ச கூட்டுல காக்கா கட்டி இருக்க கூட்டை கலைக்கும் போது ஒரு ஜுவல்ஸ் கீழே விழுந்துருது. மக எடுத்து கொடுக்குறாங்க அப்பாட்ட. அப்பா, நீங்க மரம் ஏறும் போது ஏதோ இந்த நகை வளையல் மாதிரி இருக்கு, தங்க வளையல் மாதிரி இருக்கு, இது கீழே கடந்துச்சு நீங்க மாம்பழம் பறிக்கும் போது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எடுத்து அப்பாட்ட கொடுக்கு. அவரு வாங்கி பாக்குறாரு. பார்த்தா வளையல் கிட்டத்தட்ட 1.5 பவுன் இருக்கும். அவரு என்ன வேலை பாக்குறாருன்னா, தென்னை மரம் ஏறி இந்த தேங்காய்லாம் பறிச்சு கொடுப்பாங்க. அந்த தொழில் தான் அவர் செஞ்சுட்டு வர்றாரு. அவர் பேர் அன்வர் சதாத். அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்கிறாரு, இது யார் நகை என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. யாரும் எங்களதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு எல்லா பப்ளிக்லாம் வரக்கூடிய ஒரு பொது நூலகத்துல இந்த தகவலை சொல்லி இதை போர்ட்ல எழுதி போடுங்க, இந்த மாதிரி இப்படி கிடைச்சிருக்குன்னு எழுதி போடுங்க, யாருக்காவது உரியவங்க இருந்தா வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அவரு தென்னை மரம் ஏறக்கூடிய தொழிலாளியான அன்வர் சாதாத் அந்த பப்ளிக் லைப்ரரிக்கு தகவல் கொடுக்குறாரு. அங்க லைப்ரரியில எழுதி போட்டுறாங்க. இத பார்த்த இந்த நகைக்கு சொந்தக்காரரான அந்த ஹரிதா அப்படிங்கிற பொண்ணு, அவங்க இது என்னுடைய நகை தான், 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் தொலைச்சிட்டேன், நான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன், சரி கிடைக்காது போல அப்படின்னு விட்டுட்டேன், இந்த பாருங்க நான் போட்டிருக்கேன், இந்த நகையை போட்டிருக்கேன், இந்த நகை வாங்கின பில்லு அப்படின்னா அதெல்லாம் காட்டி அது என்னுடைய நகை தான் அப்படின்னு சொல்லி சொல்ல, உண்மையிலேயே அந்த அம்மாவுடைய நகை தான் திரும்ப கொடுத்துட்றாங்க. இது அந்த தென்னை மர ஏறக்கூடிய தொழிலாளி அன்வர் சாதாத்துடைய அந்த நேர்மையை எல்லாருமே பயங்கரமா பாராட்டினாங்க. அவர் நினைச்சிருந்தா வச்சிருக்கலாம், அவரு இது யாருக்கும் தெரியல போல தெரியுது, இது தெரிஞ்சது மகளுக்கு மட்டும்தான், அந்த மகளை ஏமாத்தி இது நம்மளது அம்மா இதுதான் அப்படின்னு கூட வச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி வைக்கல. அவர் நேர்மையா நடந்துக்கிட்டதுனால அந்த அவருடைய நேர்மையை பாராட்டினாங்க. அந்த ஹரிதா அப்படிங்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலே உங்க கையில கிடைச்சதுனாலதான் இது எனக்கு திரும்ப வந்திருக்கு 3 வருஷத்துக்கு பின்னாடியும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. அவருக்கு நிறைய பேர் பாராட்டெல்லாம் தெரிவிச்சாங்க. இது ஒரு இன்சிடென்ட். சமீபத்துல ஒரு கேஸ்ல ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்துச்சு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி குன்றத்தூர்ல அபிராமிங்கிற ஒரு பொண்ணு தகாத உறவு வச்சுக்கிட்டதுனால தன்னுடைய குழந்தைகளையே விஷம் கொடுத்து, பால்ல விஷம் கலந்து கொடுத்து பொண்ணு, அந்த பொண்ணுக்கு, அபிராமிங்கிற பொண்ணுக்கு
சாகர வரைக்கும் இறக்குற வரைக்கும் வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லுச்சு. அப்ப அந்த ஜட்ஜ், இந்த தீர்ப்பு கொடுக்குற நீதிபதி கூட எவ்வளவு கடுமையான கோபத்துல இருந்தாருன்னா, அந்த தீர்ப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் போய் சாப்பிட்டு வந்து இந்த தீர்ப்பு என்னங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவருக்கு சாப்பிட மனசு வரல. தன்னுடைய தகாத உறவுக்கு, தன்னுடைய இச்சைக்கு பெத்த குழந்தையே பறிகொடுத்து, பெத்த குழந்தையே கொலை செஞ்ச இவளுக்கு போய் நான் சாப்பிட்டு வந்து பொறுமையா தீர்ப்பு சொல்லணுமா? நான் இப்பவே சொல்றேன், என்னுடைய சாப்பாடு கூட அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட போனவர் திரும்ப வந்து தான் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காரு. சாகர வரைக்கும் நீயும் இதோட சம்பந்தப்பட்ட அந்த பையனும் வந்து சாகர வரைக்கும் ஆயுள் தண்டனை இருக்கணும், ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த 2 இன்சிடென்ட்டும் தான் இன்னைக்கு நமக்கான செய்தி. நாம எப்பவுமே நேர்மையா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கான எல்லா வாசல்களையும் இறைவன் திறந்தே வைப்பான். அதே மாதிரி நேர்மை தவறை நாம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கான எவ்வளவுதான் தப்பிச்சாலும் ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹு தாலா பயங்கரமா பிடிப்பான். அந்த பிடி வந்து ரொம்பவே கடுமையானதா இருக்கும், ரொம்பவே கொடூரமானதா இருக்கும். இந்த 2 இன்சிடென்ட்டும் அதை தான் நமக்கு சொல்லி தருது. ஒரு பக்கம் வந்து உண்மையிலேயே வந்து நேர்மையா இருந்த ஒரு அன்வர் சாதாத்துடைய செயலும், ஒரு பக்கம் தன்னுடைய இச்சைக்கு, தன்னுடைய தகாத உறவுக்கு குழந்தைங்க ஒத்துழைப்பு தரல அப்படிங்கிறதுக்காக வேண்டி எந்த தாயுமே உலகத்துல செய்யாத ஒரு செயலை செஞ்ச அபிராமியுடைய செயலையும் நம்ம இந்த இதுலதான் வந்து வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆக நம்மளுடைய வாழ்க்கையில நேர்மையா நடந்துக்கிறது அப்படிங்கிறது மிக ரொம்ப 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 ஒரு முக்கியமான வந்து ஒரு குணம். அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்லுவான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன் அப்படின்னு. சூரா ஹுஜராத்ல 26வது ஜுஸ்ல சூரா ஹுஜராத்ல இந்த ஆயத்து இருக்கு. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹு தஆலா நேர்மையாளர்களை விரும்புகின்றான் அப்படின்னு குர்ஆன் நமக்கு சொல்லி தருது. யாரெல்லாம் நேர்மையா நடந்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அல்லாஹுடைய சிம்மாசனத்துல, அல்லாஹுடைய வலது பக்கத்துல இருப்பாங்க, அவ்வளவு நெருக்கமா இருப்பாங்க அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன் இன்னொரு இடத்துல யாய்யுல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளரோட இருங்க அப்படின்னு சொல்லி, யார் உண்மையா நேர்மையா நடந்துக்கிறாங்களோ அவங்களோட உங்களுடைய கான்டாக்ட வச்சுக்கோங்க, அவங்களோட தொடர்புல இருங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் நமக்கு சொல்லி தருது. இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் எழுதக்கூடிய இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சுருக்கமா ஒரு செய்தி சொல்லுவாங்க. எப்பவுமே உண்மையா இருங்க, உண்மையோட இருங்க. ஒண்ணு நாம உண்மையா இருக்கணும், உண்மையோட சம்பந்தப்பட்டு இருக்கணும் அப்படிங்கறத இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி பட்டத்தை பத்தி அவங்க வந்து மக்களுக்கு எல்லாம் வந்து அறிமுக நேரத்துல நபி பட்டத்தை எடுத்து சொல்லி, அல்லாஹ் நான் யாரு, ரசூல்னா யாரு, நான் யாரு, குர்ஆன் நான் என்ன அப்படின்னு இஸ்லாமிய பண்புகள் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அது வரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏத்துக்கிட்டவங்க இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து ஏத்துக்கிறதுக்கு அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது சடனா ஏத்துக்க முடியல, எல்லாராலும் ஏத்துக்க முடியல. யாரு நாயகத்தின் மீது அதீத நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ, அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 40 வருஷ காலம் பார்த்துட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஏத்துக்கிட்டாங்க. சில பேர் வந்து இதை மட்டும் ஏத்துக்கல, 40 வருஷமா பார்த்ததை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லக்கூடிய இந்த புது மார்க்கத்தை நாங்க எங்களால ஏத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல அப்படின்ட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப்படியே அங்கங்க உட்காந்து பேசுவாங்க இல்லையா. அப்படித்தான் வந்து ஒரு மக்கால வந்து கஅபாவுக்கு பக்கத்துல அந்த திண்ணையில உட்காந்து எல்லாம் ஊர் தலைவர் எல்லாம், என்ன முகமது இப்படி மாறி போயிட்டாரு, இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாரு அப்படி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த சபையில இருக்கக்கூடிய நதுர் இப்னு ஹாரிஸே ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன பேசுறீங்க நீங்க, 40 வருஷமா முகமது நம்மளோட தான் இருந்திருக்காரு, நீங்க தானே அவருடைய நேர்மையெல்லாம் பாராட்டி அமீன்னு நம்ம பட்டம் கொடுத்தீங்க, சாதிக்குன்னு சொல்லி பட்டம் கொடுத்தீங்க, நேர்மையானவர், நம்பிக்கைக்குரியவர், உண்மை பேசுறவர் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தீங்க. அதே மாதிரி அவர் இந்த தாவாவை செய்யும் பொழுது கூட சஃபா மலைக்கு கூப்பிட்டாரு, குடும்பமா போனீங்க, எல்லா குடும்பத்துல இருந்தும், எல்லா வகைரால இருந்து, எல்லா கோத்திரத்துல இருந்தும் நீங்க போனீங்க. அப்ப கூட முகமது என்ன கேட்டாரு உங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன கேட்டாங்க? இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, உங்களை தாக்க வர்றதுக்காக வேண்டி ஒரு ரெடியா ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அதெல்லாம் நம்ப மாட்டோம் அப்படின்னு நான் சொன்னீங்க. நாங்க நிச்சயம் நம்புவோம். ஏன் நம்பாம எப்படி நம்பாம இருப்போம்?
40 வருஷமா உங்களை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப நீங்க சொல்றதுல வந்து பொய் இருக்காது, உண்மைதான் இருக்கும் அப்படின்னு சொல்லித்தானே நீங்க சொன்னீங்க முதல்ல. அதுக்கு பிறகுதானே அவர் தன்னுடைய தாவா வந்து ஓப்பனா வந்து டிக்ளேர் பண்ணாரு, வச்சாரு. அப்ப அவர் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஏத்துக்க தோணுது, இதை மட்டும் ஏன் ஏத்துக்க தோண மாட்டேங்குது அப்படின்னு அந்த கூட்டத்துல இருந்த நதுர் இப்னு ஹாரிஸே வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நடவடிக்கையை பார்த்துட்டு பேசின செய்திகள் எல்லாம் வந்து வரலாற்றுல பதிவாயிருக்கு. ஆக மொத்தத்துல நம்மளுடைய வாழ்க்கையில எந்த வேலையா இருந்தாலும், குடும்பமா இருக்கட்டும், அது நம்ம வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், நம்ம இருக்கக்கூடிய பதவியா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உண்மையாவும் நேர்மையாவும் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயம் அது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணணும், மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுதான் வரலாற்றுல இதுவரைக்கும் நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. குர்ஆனும் சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி நமக்கு அதை தான் கத்து தர்றாங்க. இஸ்லாம் அதைத்தான் போதிக்குது. எந்த வேலையா இருந்தாலும், நல்லதோ கெட்டதோ, உன்னால முடியுமோ முடியாதோ, எடுத்தியே எடுக்கலையோ, உண்மையா இரு. எதுவாக இருந்தாலும் உண்மையா இருந்த அப்படின்னா அதுக்கான பலனை நிச்சயம் அல்லாஹ் உன்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படின்னு தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது. அப்படி நாம நேர்மையா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 7 விதமான பலன்களை நம்மளால பெற முடியும், 7 விதமான நன்மைகளை நம்மளால அடைய முடியும், 7 விதமான நல்ல விஷயங்கள் நமக்கு கைகூடி வரும். ஒண்ணாவது, நாம நேர்மையா நடக்கிறதுனால நம்மளுடைய மனசு நிம்மதியா இருக்கும். எதை பத்தியும் பயப்பட தேவையில்லை. இதை மறைச்சிட்டமே, இதை சொல்லாம விட்டோமே, அவனுக்கு இதை பண்ணிட்டோமே, இவனை நம்ம வேணும்னே பழி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனசு வந்து நாம செஞ்ச விஷயத்தினால அப்படி குறுகுறுன்னு இருக்காது. முதல்ல நம்மளுடைய மனசு நிம்மதியா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையா இருந்தானே, நாம எதுக்கு ஓடுறோம், எதுக்கு உழைக்கிறோம், எதுக்காக வேண்டி நாம இவ்வளவு தூரம் பாடுபடுறோம் அப்படின்னா நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் பாடுபடுறோம். எதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டு நாம வீட்டை கட்டுறோம், வாடகை தொல்லை இருக்கக்கூடாது, மத்தவங்க சொந்த பந்தம் நம்மளை இலக்காரமா நினைக்க கூடாது, அதே மாதிரி மத்தவங்க எல்லாம் வந்து நம்மளை வந்து இவ்வளவு நான் சம்பாரிச்சுட்டு இருக்கானே, என்னமா இவன் செட்டில் ஆகாம இருக்கான் அப்படின்லாம் பேசிடக்கூடாது. நான் எனக்கு இல்லைன்னா கூட எனக்கு பின்னாடி வர்ற என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி மக்கள், என் காலத்துக்கு பிறகும் அவங்க நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம ஓடுறோம். அப்ப அந்த நம்மளுடைய மனசு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல நாம நேர்மையா இருக்கணும், நாம உண்மையா இருக்கணும். நாம உண்மையா இருந்தா நம்மளுடைய மனசு நிம்மதியா இருக்கும். 2வது, இறைவனுடைய கைடன்ஸ் நமக்கு எப்பவுமே இருக்கும். நாம நேர்மையா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சிக்கலான விஷயத்துல கூட அல்லாஹு தாலா டோரை ஓபன் பண்ணிடுவான். அதை தாண்ட முடியல, இதை யோசிக்க முடியல, இதை பண்ண முடியல அப்படின்னு நாம இருக்கிற இடத்துல நிச்சயம் அல்லாஹு தாலா அதுக்கான ஒரு தீர்வு காட்டுவான், அதுக்கான வழியை காட்டுவான். நேர்மையா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா 2வது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், நமக்கு இறைவனுடைய வழிகாட்டுதல் எப்பவுமே இருக்கும். சூரா கஹஃப் நம்ம வாரம் வெள்ளிக்கிழமை ஓதுற பழக்கம் நம்மகிட்ட எல்லாம் இருக்கும். அப்ப அந்த சூரா கஹஃப்ல வந்து அல்லாஹு தஆலா கஹஃப் சூராவை ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன சொல்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அந்த சூராவை ஸ்டார்ட் பண்ணும் போதே அல்லாஹு தஆலா வந்து ஒரு டிக்ளரேஷனோட ஸ்டார்ட் பண்றான். ஒரு இன்ஸ்டிடியூட் கொடுத்துட்டு, அதாவது ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு அல்லாஹு தஆலா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா ஸ்டார்ட் பண்றான். அதுல சொல்ற வார்த்தை தான் இது, நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஹும் பில் ஹக். இப்ப நாம வந்து ஒரு உண்மையான, நிச்சயமான, சத்தியமான சம்பவத்தை நாம உங்களுக்கு சொல்ல போறோம். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், அந்த வாலிபர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம் நேரான வழியை காட்டினோம். இந்த வாலிபர்களுக்கு மிகச்சரியான வழி கிடைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்க உண்மையா இருந்தாங்க, நேர்மையா இருந்தாங்க. அந்த ஊருடைய அரசன் பல அட்டுளையும் பல அழிச்சாட்டியும் செஞ்சு சிறை வணக்கங்களை வளர்க்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் உண்மைக்கு மாறான கொள்கையை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கூட இவங்க நேர்மையா இருந்தாங்க. அதனாலதான் வஸித்னாஹும் ஹுதா, நேரான வழியை நாம காட்டினோம். அப்படிப்பட்ட வாலிபர்களுடைய சம்பவத்தை தான், சரித்திரத்தை தான் உங்களுக்கு நாம சொல்லி காட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக நாம நேர்மையா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு நிம்மதியா இருக்கும். 2வது, இறைவன் நமக்கு எப்பவுமே நேரான வழியை காட்டிக்கிட்டே இருப்பான், எல்லா விஷயங்கள்லயும் நமக்கான தீர்வு சொல்லிக்கிட்டே இருப்பான். 3வது,
நாம நேர்மையா இருந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய மூணாவது பலன் என்ன அப்படின்னா, வெற்றி நமக்கு கைகூடி வரும். எல்லா விஷயங்கள்லயும் நம்ம ஈஸியா நம்ம விக்டரியை அச்சீவ் பண்ணிடலாம். அல்லாஹ் தஆலா அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு ஹதீஸே சொல்றாங்க. இந்த உம்மத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா, நல்லவங்களுக்கும் கிடைக்குது, கெட்டவங்களுக்கும் கிடைக்குது, தொழுகையை பேணுதலா கண்டினியூஸா தொழுகிறவங்களுக்கும் கிடைக்குது, பள்ளிவாசல் தொடர்பு இல்லாதவனுக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்குது. இந்த உம்மத்துக்கு எல்லாருக்கும் உதவி போய் சேருதுன்னா அது யாரால போய் சேருது? இந்த மாதிரி நேர்மையாக இருக்கக்கூடியவங்கனாலதான் உதவி போய் சேருது, வெற்றி சேருது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. இன்னமா யன்சுருல்லாஹ ஹாதிஹில் உம்மா பிலைஃபிஹா பிதஅவதிஹிம். இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுக்கறான், உதவி சேருது அப்படின்னு சொல்லி சொன்னா அது யாரால சேருது? இந்த மாதிரி நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள், இவங்க மூலமா தான் இந்த உம்மத்துக்கே அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுக்கறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்றாங்க. நாம நேர்மையா இருந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய 4வது பலன் என்ன அப்படின்னா, நம்ம சுத்தி அன்பானவங்க தான் இருப்பாங்க. நமக்கு எப்பவுமே அன்பு சேர்ந்துகிட்டே இருக்கும். நாம அதைத்தானே எதிர்பார்க்கிறோம். எல்லாரும் நம்மள்ட்ட பிரியமா இருக்கணும், நாமளும் எல்லார்ட்டையும் பிரியமா இருந்து சந்தோஷமா இருக்கணும். என்னுடைய மனைவி பிரியமா இருக்கணும், என்னுடைய மகள்கள் என்னுடைய மக்கள் பிரியமா இருக்கணும், என்னுடைய சொந்த பந்தம் எப்பவுமே என்கிட்ட சந்தோஷமா அன்பா நடந்துக்கணும். இந்த அன்புக்கு தானே நாம ஏங்கிக்கிட்டே இருக்கோம். இந்த அன்பு கைகூடி வரும் நாம நேர்மையா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா. எப்ப நாம நேர்மையா நடக்கிறோமோ நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாருமே நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை பிரியப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா ஒரு அடியான பிரியப்பட்டுட்டான், நேசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம கூப்பிட்டு சொல்லுவானா, நான் இந்த அடியானை நேசிக்கிறேன், காரணம் அவன் உண்மையா இருக்கான், நேர்மையா இருக்கான், அதனால நீங்க அவனை நேசிக்கணும், நீங்க அவனை பிரியப்படணும், நீங்க அவனை லவ் பண்ணணும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் தன்னுடைய கூட்டாளிகள் மலக்குகள்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த அடியானை பிரியப்படுறான், என்னைய பிரியப்பட சொல்லியிருக்கான், அதனால நான் அவனை லவ் பண்றேன், நீங்களும் எல்லாம் சேர்ந்து அவனை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்படி அன்பு சூழ்ந்த உலகத்துக்குள்ளார நாம வந்துருவோம். எப்ப அப்படின்னா நாம நேர்மையா நடந்துட்டோம் அப்படின்னா. நாம நேர்மையா நடந்துகிட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய 5வது பலன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படும். நம்ம வாழ்றதே நம்ம எதுக்காக வாழ்றோம்? நம்மளுடைய எல்லா தேவைகளையும் ரப்பு நமக்கு நிறைவேற்றி தந்துருவான், நிறைவேற்றி கொடுக்கணும். நான் உம்ராவுக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு போகணும், வீடு வாசல் கட்டணும், கடன் இல்லாம வாழணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், நான் இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணிட்டு போயிடணும், கடன் இல்லாம மூத்தா போகணும், எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் நடந்துடக்கூடாது, திடீர் மௌத் இல்லாம நாம இதாகணும், மூத்தா போகணும் அப்படின்னு நமக்கு ஏகப்பட்ட ஹாஜத்துகள் இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி நாம ரிசீவ் பண்ணுவோம்? துவா மூலமா தான் ரிசீவ் பண்ணுவோம். அல்லாஹ்கிட்ட கேட்டுதான் நாம பெற முடியும். இந்த துவாவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான் எப்ப அப்படின்னா நாம நேர்மையா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நிறைய உபதேசம் செஞ்சிருக்காங்க. நிறைய சம்பவங்களை சொல்லி முன்னால் வாழ்ந்தவங்களுடைய சம்பவங்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதுல இந்த படிப்பினைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல புகாரி முஸ்லிம்ல எல்லாம் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. நம்ம கேள்வி கூட பட்டிருப்போம். ஒரு 3 பேர் இருந்தாங்க. அவங்க ட்ரெக்கிங் போறாங்க, அதாவது மலை மேல போறாங்க. நீங்க சொல்றதா இருந்தா ட்ரெக்கிங் போயிருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு குகைக்குள்ளார போறாங்க. அந்த குகைக்குள்ளார போன உடனே அந்த வாசலை ஒரு பாறை உருண்டு அந்த வாசலை அடைச்சிரு. அந்த 3 பேர் என்ன பண்ணாங்க? 3 பேர் ஒரு முடிவு பண்ணாங்க. நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நாம் நேர்மையா நடந்திருப்போம், அல்லாஹ்வுக்காக அதை செஞ்சிருப்போம். எந்த விதமான லாபத்துக்காக வேண்டியும் சுயலாபத்துக்காக வேண்டியும் அல்லது ஆதாயத்துக்காக வேண்டியும் அதை செஞ்சிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு செயலை சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி நாம அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறோம். நிச்சயம் அல்லாஹ் தஆலா அதுக்கான நம்ம வெளிவரதுக்கான அவகாசத்தை அல்லாஹ் தஆலா வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுல ஒருத்தர் கேட்கிறார்,
யாரெல்லாம் நான் வந்து என்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்தாரு, அவருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கடைசியில வாங்காம போயிட்டாரு. நான் அவருடைய சம்பளத்தை தனியா எடுத்து வச்சிருந்தேன். தனியா எடுத்து வச்சிருந்து அதுல நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல நான் வந்து ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி இப்படின்னு சொல்லி நிறைய பண்ணைகளை உருவாக்குறேன். உருவாக்கி இன்னைக்கு நான் ஒரு பெரும் முதலாளியா இருக்கேன். ஒரு நாள் வந்தார், ரொம்ப நாள் கழிச்சு வந்தார். வந்து என்கிட்ட வரும்போது நான் அவரை அடையாளம் கண்டுக்கிட்டேன். இவர் தான் என்கிட்ட வேலை செஞ்சாரு ஒரு காலத்துல. நான் அவருக்கு சம்பளம் வாங்காம போயிட்டாரு, நான் அவருக்கு சம்பளம் தர முடியல. இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. அதனால அவரை நான் நிப்பாட்டி, உனக்கு நான் சம்பளம் தர வேண்டியது இருந்துச்சு, நீ வாங்காம போயிட்ட. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல அந்த பண்ணைகள்லாம் உன் சம்பளத்து மூலமா தான் உருவாச்சு, இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரும் ஆச்சரியப்பட்டார். நான் உன்கிட்ட கொஞ்ச நாள் தான் வேலை பார்த்தேன், கம்மியான கூலிக்கு தான் வேலை பார்த்தேன். ஆனா இவ்வளவு பெரிய பண்ணை, இவ்வளவு பெரிய மந்தைகள் எல்லாம் வந்து என்கிட்ட கொடுக்குற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வாங்காம விட்டு போன சம்பளத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இவ்வளவு பெரிய தொழிலை நான் உருவாக்கி இருக்கேன், இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்ல, கடைசியில் அவர் அதை வாங்கிட்டு போனாரு. நானும் நிம்மதியா மனசு சந்தோஷமா தான் நான் அவருக்கு கொடுத்தேன். இந்த செயலை உனக்காகத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் துவா செய்யறாரு. இன்னொருத்தர், என்னுடைய சித்தி மக, எனக்கு அவரை மேல ரொம்ப அலாதியான பிரியம். எல்லாத்தையும் விட எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவரை நான் அடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்த போது நான் எல்லாமே ஓகே, யாரும் கிடையாது, நாங்க 2 பேரும் தான் தப்பு பண்ணா யாருக்கும் தெரிய போறதும் இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுதுதான் வந்து அவ ஒரு வார்த்தை சொல்ல, எனக்கு அதுல இருந்து வந்து நம்ம இது தப்பு பண்றோம், அல்லாஹும் பயந்துக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனசு மாறுது. அல்லாஹுக்காக நான் அந்த தப்பை பண்ணல, யாரெல்லாம் இந்த தப்பை நான் உனக்காக மட்டும்தான் நான் விட்டேன். தப்பு செய்யணும் அப்படின்னா அன்னைக்கே செஞ்சிருக்கலாம், எல்லா வாய்ப்பு இருந்துச்சு, இருந்தாலும் நான் உனக்காகத்தான் நான் விட்டேன். இதை நான் உனக்காக செஞ்சிருந்தேன் அப்படின்னா எங்களுக்கு வெளியே போறதுக்கான வாசலை காட்டு அப்படிங்கிறாரு. 3வது ஒருத்தர் துவா செய்யறாரு. என்னுடைய பெற்றோர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா விஷயத்திலையும் என் பெற்றோர்களுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நான் ஆடு மேய்க்கிறவன். டெய்லி காலையில ஆடை கூட்டிட்டு போயிட்டோம்னா சாயங்காலம் தான் நான் ரிட்டர்ன் வருவேன். அப்படி ரிட்டர்ன் வரும் பொழுது ஒரு தடவை ரிட்டர்ன் வந்த அப்படின்னா பால் எல்லாம் கறந்து கொடுத்துட்டு என்னுடைய பெற்றோருக்கு முதல்ல கொடுத்ததுக்கு பிறகுதான் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவிக்கெல்லாம் நான் கொடுப்பேன். அப்படி ஒரு நாள் நான் ரிட்டர்ன் வரும் பொழுது என்னுடைய பெற்றவர்கள் சீக்கிரமே தூங்கிடுறாங்க. அவங்களுக்கு கறந்து வச்ச பாலை நான் வந்து அவங்களை எழுப்பவும் மனசு இல்லை, அவங்களுக்கு கறந்து வச்ச பாலை அவங்க குடிக்காம என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய மனைவிக்கு கொடுக்க எனக்கு மனசும் இல்லை. அதனால அவங்கள முடிக்கிற வரைக்கும் காத்திருந்தேன். அவங்க முடிச்சதுக்கு பிறகு அவங்க பால் குடிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் என்னுடைய மனைவி மக்களுக்கு எல்லாம் நான் கொடுத்தேன். இதையெல்லாம் உனக்காகத்தான் நான் செஞ்சேன். என்னுடைய பெத்தவங்க தான் எனக்கு எல்லா விஷயத்திலையும் என்ன ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் முன்னுரிமை. அதனாலதான் நான் இந்த செயலை வந்து நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, இப்படி ஒவ்வொருத்தரா துவா கேட்க அந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமா விலகி வழி விட்டுச்சு அப்படின்னு இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. ஒரு நேர்மையா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய துவாக்களை நிச்சயம் எங்க இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான், நமக்கான வழியை காட்டுவான் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தி தான். 6வது, நேர்மையா இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 6வது பலன் என்ன அப்படின்னா, நம்மள்கிட்ட என்ன டிஃபிகல்ட் வந்தாலும் அதை நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். பல சிக்கல் வந்தாலும், பல ஸ்ட்ரகிள் வந்தாலும், அது லைஃப்லயா இருக்கட்டும், கரியர்லயா இருக்கட்டும், அல்லது மற்ற இடங்கள்லயா இருக்கட்டும், என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் நம்மளால பொறுமையா ஹேண்டில் பண்ண முடியும் நேர்மையா இருந்துகிட்டோம் அப்படின்னா. நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எல்லா நபிமாருக்கும் பல கஷ்டங்கள் பட்டாங்க. மூசா நபி படாத கஷ்டமா? இன்னைக்கு எப்படி நிகழ்காலத்துல நாம ஒரு ஃபிரௌனை பார்த்துட்டு இருக்கோமோ அதை விட 100 மடங்கு கொடுமையானவன் ஃபிரௌன். அப்படி இந்த 100 மடங்கு கொடுமையா இருக்கக்கூடிய ஃபிரௌனோடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் டேக்கிள் பண்ணாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கங்க, எல்லா நபிமாருக்கும் பல கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டாங்க. ஏன், எப்படி அவங்களால அவ்வளவு ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ண முடிஞ்சுச்சு? நம்மளை தூக்கி யாராவது வந்து நெருப்புல போட்டா நம்ம நமக்கு முதல்ல நமக்கு அந்த இடத்துக்கு வருவோமா? இன்னைக்கு உனக்கு வந்து தூக்கி வந்து நெருப்புல போட போறோம்,
நீ வந்து சேர்ந்துட்டு இருக்க சாயங்காலம் 6 மணிக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு போறோமா? இந்த ஏரியா விட்டே காலி பண்ணி போயிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு சர்வ சாதாரணமா வந்து அதை டேக்கிள் பண்ணாங்க, அதை சந்திச்சாங்க, அதை எதிர்கொண்டாங்க. இத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நான் நேர்மையா இருக்கேன், என்கிட்ட இருக்கிறது நேர்மையானது, நான் உண்மையா இருக்கேன், நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையானது, நீ என்ன வேணாலும் பார்த்துக்க, அல்லாஹு தஆலா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி பல ஸ்ட்ரகிள பல நபிமார்கள் பொறுமையா கையாண்டதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்ததுதான். இருக்கிற எல்லா நபிமார்களையும் ஆக கஷ்டத்தை அனுபவிச்சவங்க நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, 13 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. 13 வருஷம் படாத கஷ்டப்பட்டாங்க. அவ்வளவு கஷ்டத்தையும் அவனால பொறுமையா ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. எப்படி அப்படின்னா, நான் நேர்மையா இருக்கேன், என் வயித்துல என் மடியில எந்த கனமும் இல்லை, அதனால வழியில எந்த பயமும் இல்லை அப்படிங்கிற தோரணையில தான் எல்லா நபிமார்களும் தங்களுடைய கஷ்டங்களை பொறுமையா ஹேண்டில் பண்ணாங்க. ஆக மொத்தம் நாம நேர்மையா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஸ்ட்ரகிளையும் நாம பொறுமையா ஃபேஸ் பண்ண முடியும். கடைசி படிப்பினை, நாம நேர்மையா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி பலன் என்னன்னா, தவறான பாதைக்கு என்னைக்குமே நாம போக மாட்டோம். அல்லாஹ் வந்து நமக்கு அதுக்கான வழியை காட்டவே மாட்டான், நாம போகவும் மாட்டோம். நாம உண்மையா இருந்தோம் அப்படின்னா தப்பான வேவை நாம சூஸ் பண்ணவே மாட்டோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லும் பொழுது ஒரு ஆயத்து ஒண்ணு, வலகத் ஹம்மத் பிஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடையணும் அப்படின்னு அந்த நாட்டுடைய இளவரசி, அந்த நாட்டுடைய அரசி ஆசைப்பட்டா. வஹம்ம பிஹா, இவரும் ஆசைப்பட்டிருப்பார். எப்ப? லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, இறைவனுடைய வழிகாட்டுதல்கள் மட்டும் இல்லை அப்படின்னா, அல்லாஹை பத்தி உண்டான எண்ணம், தான் நபி, அல்லாஹை பத்தி உண்டான பயம் இல்லை அப்படின்னா வஹம்ம பிஹா, இவரும் அவளை போலவே அந்த அரசியை நாடி சென்றிருப்பார் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப நாம நேர்மையா நடந்துகிட்டனாலதான், உண்மையா இருந்தனாலதான், உண்மையின் பக்கம் இருந்ததுனாலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனசு வரல அந்த தகாத உறவுக்கு ஒத்துழைக்க. ஆக 7வது பலன் இதுதான். நாம நேர்மையா உண்மையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா தவறான பாதைக்கு என்னைக்குமே, தவறான வழிக்கு எப்பவுமே நாம சூஸ் பண்ணவே மாட்டோம். கடைசியா ஒரே ஒரு செய்தி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஹைபர் சொல்லி ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர் வந்து யாருன்னா ஆப்போசிட் பார்ட்டியானா யூதர்கள் தான் ஆப்போசிட் பார்ட்டி. அந்த போர்ல வந்து நாம தான் ஜெயிக்கிறோம், முஸ்லிம்கள் தான் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே என்ன செய்வாங்க, தோத்தவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்குவாங்க இல்லையா, அவங்களுடைய நிலப்புலங்கள்லாம் எடுத்துக்குவாங்க. அப்ப யூதர்களுடைய நிலத்தெல்லாம் வந்து முஸ்லிம்கள் எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவே அந்த நிலத்தை கொடுத்துடுறாங்க யூதர்கள்ட்ட. தோத்தவங்கள்ட்டே கொடுத்துட்டு ஷேர் மட்டும் கொடுத்துடணும் முஸ்லிம்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லும் பொழுது அந்த ஷேரை வசூலிக்கிறதுக்காக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுப்பாளியா நியமிக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா போய் வந்து எப்பப்ப அவங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் வந்து யூதர்கள்ட்ட போய் முஸ்லிம்களுக்கான ஷேரை வசூல் பண்ணிட்டு வர்றதுதான் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வேலை. அப்படி போகும் பொழுதெல்லாம் யூதர்கள் எப்படியாவது இவரை மடக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்றது, அல்லது வந்து அவரை சரியா வந்து பங்கு வைக்க மாட்டேங்கிறாரு, எங்களுக்கு ஒரு மாதிரியா பங்கு வைக்கிறாரு, அவங்க ஆளுகளுக்கு நான் நிறைய எடுத்துக்கிறாரு, இப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறது யூதர்கள். அதான அவங்களுடைய வேலை. அப்ப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, இந்த உலகத்திலே ஆக பிடிக்காதவங்கன்னா நீங்க தான், உங்க இனம் தான். யூதர்களை தான் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நீங்க கொஞ்சம் நெஞ்ச துரோகம் பண்ணல, அவ்வளவு துரோகம் நிற்கீங்க. இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் நேர்மையா நடந்துக்கிறது தான் எனக்கு அழகு, எனக்கு சொல்லி கொடுத்த நபியுடைய அழகு, அதுக்காக மட்டும்தான் நான் நேர்மையா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கூட நேர்மையா நடந்தாங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. எந்த லஞ்சமும் வாங்கல. அப்ப யூதர்கள்லாம் சொன்ன வார்த்தை இதுதான், உங்க மாதிரி ஆட்கள்னாலதான் வானமும் பூமியும் இன்னமும் இடிஞ்சு போகாம நிலைச்சு நிக்குது அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொன்னாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உங்களை மாதிரி ஆட்கள்னாலதான் ஊருக்குள்ளார மழை பெய்யுது அப்படின்னு நல்லவங்களை பார்த்தா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தை யூதர்கள் சொன்னா, உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறனாலதான் வானமும் பூமியும் இடிஞ்சு விலகாம நிலைச்சு நிக்குது அப்படின்னா. ஆக எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம நேர்மையா நடந்துக்கணும், உண்மையா இருக்கணும். நாம செய்யற வேலைக்கு
நாம இருக்கிற இடத்துக்கு, நம்மளுடைய குடும்பத்துக்கு, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு எப்பவும் நாம உண்மையா நேர்மையா இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள 7 பலன்களையும் நிச்சயம் நாம அனுபவிக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் அனுபவிப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.